ஆற்றங்கரை நூடாக அங்கே வேலவன் இங்கே பாருங்க மெல்ல மெல்ல அவ்வளவு பக்தர்கள் எங்கே வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சி வந்து ஆலயத்துடைய முன்றல் பரப்பில் வந்து பாருங்க அப்படியே வரிசையாக வந்து அப்படியே காவடி எவ்வளவு கற்பூர சட்டிகள் இங்கே பெண் பக்தர்கள் திருச்சப்பரம் மாதிரி அங்கே வேலவன் வீதி வருகின்ற அந்த காட்சி எல்லாருமே வந்து போட்டி போட்டு படம் பிடிச்சு மேற்கு வாயிலிருந்து இங்கே வடக்கு வாயிலுக்கு அங்கே அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிகு தொண்டமனாறு செல்ல சன்னதியான் ஆலயத்துடைய வருடாந்த மகோத்சவத்திலே இன்றைய நாள் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பர திருவிழா வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் இரவு நேரத்தில் அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை வந்து எப்படி நிறைவு செய்கிறார்கள். இன்றைய நாளில் இரவு நேரத்தில் எவ்வளோ காவடிகள் வந்து இங்கே வந்து கொண்டிருக்கிற பாருங்கள். முன்னுக்கும் வந்து வரிசையாக வந்து சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எம்பெருமான் அங்கே திருச்சப்பரம் மாதிரி மீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஆலயத்தை நோக்கி விரைஞ்சு கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, போகவே முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம். பாப்பம் அப்பா இங்கே பாருங்க, ஆலயத்துடைய முன்றலை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரோஹரா பாருங்க. ஆலய முன்றலில் வந்து நிற்கிறோம். எவ்வளவு காவடிகள் வந்து இங்கே வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம் பாருங்க. இப்பொழுது முருகப்பெருமான் வேல்பெருமான் அங்கே திருச்சப்பரம் ஏறி ஆலய வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஆலயத்துடைய தெற்கு வாயிலே அங்கே சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்ப்போம். பாருங்க, ஆலயம் முழுவதும் நிறைந்த பக்தர்கள் இங்கே கூடுகிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய பாருங்க. பாருங்க, முன்னுக்கும் காவடிகள் வந்து போய்கொண்டிருக்குது. திருச்சப்பரம் அங்கே தெற்கு வாயிலை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் தாமதமாகிட்ட வேண்டாம், நல்லூர் மஞ்சத்துக்கு வந்து போனதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. இருந்தாலும் இன்றைய நாளில் மீதமாக இருக்கிற விடயங்களை வந்து பார்ப்போம். என்ன இங்கே பாருங்க, ஆலயம் முழுவதும் எவ்வளோ பக்தர்கள்னு சொல்லி அப்பா. ஆற்றங்கரை வேலவன் திருச்சப்பரம் மாதிரி அங்கே ஆற்றங்கரை வழியாக சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. வீதிகள் எங்கிலுமே பக்தர்கள் கூட்டம் அங்கே அலைமோதுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. நகரவே முடியாத அளவுக்கு இன்றைய நாளில் இந்த ஆற்றங்கரை பகுதியில் எவ்வளவு பக்தர்கள்னு சொல்லி பாருங்கள். நாளைய நாளில் தேட்டரில் வந்து சொல்லி வேலை இல்லை. அப்பா ரோஹரா பாருங்க. திருச்சப்பரம் மாதிரி அங்கே வேலவன் வீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். பாருங்க, ஆலயத்தினுடைய தெற்கு வாயிலிருந்து இங்கே மேற்கு வாயிலுக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்றைய நாளில் அப்படியே பாருங்க, ஆற்றங்கரை ஓரமாக எவ்வளவு தூக்கு காவடிகள் வந்த வண்ணம் இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இங்கே பாருங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏராளமான பக்தர்கள் இங்கே கற்பூர சட்டிகளை ஏந்தி இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வரிசையாக பாருங்க, எவ்வளவு கற்பூர சட்டிகள் இங்கே பெண் பக்தர்கள் கையில் ஏந்தி இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, பால்குட பவனிகள் கற்பூர சட்டிகள் என ஏராளமான வேண்டுதல்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, முருகப்பெருமானுடைய ஒரு பெரிய ஒரு மின்விளக்கு இங்கே காவடிகள் நம்ம வந்து ஆடிக்கொண்டிருக்கிறாங்க.
ஆற்றங்கரை நூடாக அங்கே வேலவன் இங்கே பாருங்க மெல்ல மெல்ல அடியர்களுடைய கைகளில் இங்கே வடங்கள் வந்து பற்றி இழுத்து வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க எல்லாருமே வந்து போட்டி போட்டு படம் பிடிச்சு இழுத்து கொண்டு வராங்க. ரோஹரா மிகவும் இதில் பாருங்க கொஞ்சம் பேர் அப்படியே விழுந்துட்டாங்க. ரோஹரா அங்கே ஆற்றங்கரை வேலவன் மேற்கு வாயிலிருந்து இங்கே வடக்கு வாயிலுக்கு அங்கே திரும்பி செல்கிற அந்த காட்சி. பக்தர்களின் அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோடு வேல்பெருமான் இங்கே வடக்கு வாயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். பாருங்க இன்றைய நாள் ஆலயம் எங்கிலும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு அங்கே வந்து காவடிகள் வந்து போய் கொண்டிருக்குது வெளிப்புறமாக. ஓகே, இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு குழந்தை வேலவன் பாருங்க. இன்றைக்கு முருகப்பெருமான் இங்கே வந்துக்கிறார். அழகா கியூட்டா செல்லச்சனதி முருகனா நீங்கள் நல்லூர் கந்தனா பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நல்ல வடிவாக வலிக்கிட்டு வந்துக்கிறார். இங்கே ஆலய முன்றலை பாருங்கோ பெருமளவிலான தூக்கு காவடி. இப்பொழுது வடக்கு வாயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அர்ச்சனைகள் வந்து செய்கிறதுக்காக பாருங்கோ ஏராளமான பக்தர்கள் இங்கே காத்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கோ நிறைய பேர் அர்ச்சனை செய்கிறதுக்காக வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அர்ச்சனைக்கான பாருங்க அந்த முதலாவதாக அந்த பட்டுகள் வந்து வேல்பெருமானுக்கு வந்து சாத்துவார்கள். அந்த பட்டுகள் வந்து ஒரு அர்ச்சனை செய்வர்களிடமிருந்து அங்கே வாங்குகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க தொடர்ச்சியாகவும் காவடிகள் தூக்கு காவடிகள் என ஆலயம் முழுவதும் நிறைந்த பக்தர்கள் பாருங்க பக்தியோடு இங்கே உணர்வுபூர்வமாக இன்றைய நாளில் இங்கே சப்பர திருவிழா வந்து அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
அர்ச்சனை செய்தவங்க பாருங்கள் அப்படி வரிசையாக வந்து வராங்க. ஆலயத்துடைய வடக்கு வாயில் பகுதியில் அங்கே அர்ச்சனைகள் வந்து இடம்பெற்று இப்பொழுது அங்கே மௌனமாக அங்கே இந்த பாடல் பாடிக்கொண்டு வருகிற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இந்த பாடல் வடக்கு வாயில் அர்ச்சனைகள் முடிந்த பிற்பாடு மௌனமாக எல்லோருமே இந்த பாடலை வந்து பாடிக்கொண்டு வருவார்கள். இந்த பாடலை வந்து படிப்பதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முறை வேல்பெருமான் வடக்கு வாயிலே வருகின்ற போது மழை வந்தது. மழையின் காரணமாக அங்கே அந்த இடத்திலிருந்து வேல்பெருமானுடைய அந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரவே முடியாத அளவுக்கு வந்திருந்தது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடல் வந்து படித்த பிற்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்து நின்றது. மழை நின்ற பிற்பாடு தான் வீதிவலம் வந்து அந்த காட்சியை காணக்கூடிய இருந்தது. அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து படிக்கிறது. ஆலயத்துடைய வடக்கு வாயிலிருந்து அங்கே ஆலய முன்றலுக்கு திரும்பி செல்கிற அந்த காட்சி வேறனுடைய சப்பரம் அங்கே திரும்பி செல்கிற காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க. அப்படியே ஆலயத்துடைய முன்றல் பகுதியை வந்து பாருங்க. அவ்வளவு பக்தர்கள் எங்கே வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். சந்நிதியான் முன்றல் முழுவதும் ஆலயம் நிறைந்த பக்தர்கள் பெருமான் இங்கே ஆலய முன்றலுக்கு வருகை தந்து இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, மெல்ல மெல்ல வருகின்ற அந்த காட்சி.
தான் இப்பொழுது பாருங்க ஆலய முன்றலுக்கு வந்திருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக சப்பரத்திலிருந்து இறங்கி அங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்லுகிற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஆலய முன்றலில் வந்து பாருங்க இவ்வளவு தேங்காய்கள் பாருங்க அள்ள அள்ள கூடிக்கொண்டே இருக்குது. இந்த தொட்டி நிரம்பி வழிஞ்சு கொண்டு இருக்குது தேங்காய்கள். இங்கே பாருங்க வித்தியாசமான தூக்கு காவடிகளும் வந்த வண்ணமே இருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள். பாருங்க முன்றலில் வரிசையாக வந்து பாருங்க தூக்கு காவடிகள் நிற்குது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆலய முன்றலை வந்து பாருங்க என்ன நடக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே நகரவே இல்லாத அளவுக்கு மக்கள் நிற்கிறாங்க. அப்படியே வரிசையா காவடி நிற்குது. அப்படி பாருங்க. பாடியவன் பேரறியேன் ராசலிலே ஒளிவுள்ள தோடி வாவனப்பாம் ஐயா உன தேடி அழைத்தோமப்பாம் பொன்னான மாளிகைக்கும் ஐயா நீ வாக்கு தப்பாதப்பா தந்தன பாலகத்திலே வைரவா சதீராள பொன் பிறந்தான் ஐயா குங்கும பாலையிலே வைரவா குங்கும பாலகையிலே வைரவா கூத்தாட பொன் பிறந்தான் வைரவா திரும்ப மூச்சடப்பை வைரவா துகலையாவனப்பான் வைரவா கொக்கு மூதுகினிலே வைரவா கோமுதலே வைரவா பாருங்க காவடி ஆட்டம் பாருங்க அப்படி இருக்கிறது தள்ளி. ஆலயத்துடைய முன்றல் பரப்பில் வந்து பாருங்க அப்படியே வரிசையாக வந்து அப்படியே காவடிகள் வந்து ஆடிக்கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. இன்றைய நாளில் அதிக அளவிலான தூக்கு காவடிகள் இங்கே வந்திருக்கிற அந்த காட்சியையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அன்னதான கந்தனாம் செல்வ சின்னதியானுடைய சப்பர திருவிழா இன்றைக்கு வெகு சிறப்பாக இடம்பெறுகிறது. அன்னதான கந்தனானதும் கல்லோடை கந்தனண்டும் கல்யாண கந்தனண்டும் அவன் அழைக்கப்படுகிறான். அன்றைக்கு சென்ற வருடம் 108 திருமணங்களை ஒரே நாளில் நிறைவேற்றி வைத்தவன். அன்றைக்கு ஆவணை மூலம் நட்சத்திரத்தன்றும் வெளிநாட்டவர்
பிறகு திருமணத்தை கூட எந்தவித சாத்திர சம்பிரதாய சடங்கும் இல்லாமல் நிறைவேற்றி வைத்த ஒரு அன்னதான கந்தன் கல்யாண கந்தனாகவும் ஆதாரத்துடனும் நிறுவிக்கொண்டிருக்கிறான். அதே வேளை அவன் காவடி கந்தன், கதிர்காம கந்தன் தான் காவடி கந்தன். அவன் அதற்கும் தான் சளைத்தவர் அல்ல என்று காவடி கந்தனாகவும் இன்றைக்கு அதை நிறுவிக்கொண்டிருக்கிறான். பார்க்க கண்கொள்ளா காட்சி, காவடியாக வந்து கொண்டிருக்கப்பா இரவிரவாக. தூக்கு காவடிகள் சாதாரண சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைத்து காவடிகளுடனும் இன்றைக்கு காட்சி அளிக்கிறான். நாளை அவன் தேர்திருவிழா உற்சவத்தை காண உள்ளான். அந்த வகையில் தேர்திருவிழா உற்சவமானது அழித்தல் தொழிலை குறிக்கின்றது. அவன் எந்த நாளும் அழித்தல் தான். தேங்காய் உடைக்கிறதுல ஆணவ மரங்களை நீக்கி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ தேங்காய் உடைச்சி ஆணவ மரம் போக்கி கொண்டே இருக்கிறான். இந்த அன்னதான கந்தன் அவனுடைய சிறப்பை சொல்லில் அடங்காது. வாழ்க்கையில் இன்றைக்கு பார்ப்பது கண்கொள்ளா காட்சி. இன்றைக்கு சனம் அலையாக மோதி கொண்டிருக்கிற இந்த அன்னதான கந்தன் முகப்பிலே இன்றைக்கு சிறப்பாக இருக்கிற. இன்றைக்கு நாளை ரதோற்சவம், நாளை மறுதினம் தீர்த்தோற்சவத்தை காண உள்ளான். பாருங்க, வித்தியாசமாக காவடிகள், தூக்கு காவடிகள் ஆலயத்துக்கு வந்த வண்ணம் இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். வரிசையாக நிற்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு மக்கள் கூட்டம் ஒவ்வொருதாக தான் வந்து தூக்கு காவடிகள்லாம் முறக்கி பாருங்கள். இப்போ சப்பரத்துலேருந்து மருமான்றாங்க. இப்போ சப்பரத்தை வந்து பின்னால் வந்து தள்ளிக்கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, முன்பக்கம் பாருங்க, அங்கேயும் வந்து கொண்டே இருக்குது. தூக்கு காவடி வந்து கொண்டே இருக்குது. சுரண்டு வந்து கொண்டே இருக்குது காவடிகள். அங்கே பாருங்க, படுத்த நிலையில் வந்து தூக்கு காவடி. ஓகே, ஆலயம் ஒன்றில் வந்து பெரிய ஒரு ஆட்டம் ஒன்று நடக்க போகுது. காவடி ஆட்டம் பாருங்க. இவ்வளோ காவடிகள் நிற்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக பாருங்க ஆட்டத்தை.
வணக்கம்